general for everybody. As you can see, my colleagues are all here. We're all here with varied interests, but for one cause. Personally, if you ask me, the Honorable Chief Minister of Tamil Nadu, Dr. Jayalalitha, has given us this, the permission to do this, and I'm completely in support of the letter that she sent to the Prime Minister. And there are a couple of things that she's asked for, apart from many other things, which I am completely in unison about the thought. One is accountability and reconciliation of the cause. You know what we're talking about, so I don't have to spell that out. It's complete human rights violation, and at the United Nations Human Rights Council, the resolution is put up today. The US resolution against Sri Lanka, and it's a plea to the Indian government to support the US resolution against Sri Lanka. And like I said before, we're only asking for, mainly we're asking for two things: accountability and reconciliation. There's still a lot of Tamils who are displaced. There's still military presence in these Tamil areas. Lots of scores of people have been pushed out of their homes and sent to different lands. They would all love to come back to their country. And then there has to be accountability for all the genocide and the mass murder and whatever that's happened in Sri Lanka. Don't want to spell it out too much because we all know what the problems are right there. But there should be accountability, and there should be factors that will pave the way for reconciliation. இந்த சிங்கள வெறியர்களுடைய இனவெறி கொலைவெறி ஆட்டத்திற்கு ஒரு முடிவு கட்ட தமிழ் திரையுலகம் பல முறை போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கின்றது. பல முறை வெற்றி நுனியிலே வந்து சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இந்த முறை தமிழகமே கொதித்தெழுந்து தமிழீழம் அடைந்தே தீர்வோம் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கின்றோம். அதற்கு தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சார்பாக இன்று உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். திடீரென்ற இந்த அறிவிப்பை அறிவித்ததும் அரசு இதற்கு உடனே இடத்தை கொடுத்து எங்களுக்கு திரையுலகத்திற்கு பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்கு தமிழக அரசுக்கும் நன்றியை தெரிவித்து, இந்த ஈழப் போராட்டம் தமிழீழம் அடைந்தே தீர்வோம் என்பதை தெரிவித்து, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சார்பாகவும் தமிழ் திரையுலகம் சார்பாகவும் இதை வரவேற்கிறோம். இதை அடைந்தே தீர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கள இனப்படுகொலையை கண்டித்து ராஜபக்சேவை போர் குற்றவாளி கூண்டில் ஏற்ற கோரி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் நடத்தும் இந்த போராட்டத்திலே தயாரிப்பாளராக நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த குறுகிய காலத்திலே மிகச்சிறப்பாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இதற்கு ஒத்துழைத்த தமிழக அரசுக்கு எங்களுடைய தயாரிப்பாளர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்து, இந்த போராட்டம் ஒரு சிறு துளியாக அந்த மாபெரும் போராட்ட காலத்தில் ஒரு துளியாக விடுமானால் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைவோம். இதற்கு ஒரு தீர்வு காண மத்திய அரசு உடனடியாக தலையிட வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் சார்பிலும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.